அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம அவுட் சோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் வரும்போதில் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் மற்ற சோர்ஸையும் ரெஃபர் பண்ணணும். அந்த மாதிரி மற்ற சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவுட் சோர்ஸ்க்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைய சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே புக்கில் என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேசிக் நாலேஜை வச்சு நம்ம அவுட் சோர்ஸ் புக் படிக்கும் போதில் அந்த ப்ரிப்ரேஷன் வே நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ் போனோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இப்போது நம்ம ஜிஎஸை பொறுத்த மட்டுக்கும் என்ன சப்ஜெக்ட்ஸில் நம்ம எந்த புக் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டியை பற்றி பார்க்கலாம். பாலிட்டிக்கு இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த புக்கோட லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கி படித்தோம் அப்படின்னா இதில் உள்ள கண்டென்ட்டே நம்மளுக்கு பாலிட்டிக்கு போதுமானதாக இருக்கும். இங்கிலீஷில் வேணாம், தமிழில் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திரசேகரன் அவர்களுடைய புக் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த புக்கில் நம்மளுக்கு வந்து கண்டென்ட் தேவையான அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு புக் மட்டும் நம்மளுக்கு பாலிட்டிக் எடுத்துக்கிட்டாலே அவுட் சோர்ஸ்க்கு கவர் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ பாலிட்டியை பொறுத்த மட்டுக்கும் லேட்டஸ்ட் எடிஷன் புக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போதில் லேட்டஸ்ட்டாக வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கேசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. லேட்டஸ்ட் எடிஷன் புக் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் அப்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஐஎன்எம் பொறுத்த மட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிந்து முதல் பிளாசி வரை அப்படிங்கிற வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் பயன்படுத்தலாம். ஐரோப்பியரின் வரலாறுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது இல்லை அப்படின்னா முக்கியமாக வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் மற்றும் சந்திரபாபு அவர்கள் இணைந்து எழுதினது. இதையுமே வெங்கடேசன் புத்தகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கை வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணி படிப்பாங்க. இந்த புக்கில் நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புக்கை வந்து ஐஎன்எம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரமுடைய மாடர்ன் இந்தியா புக் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தமிழில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் வந்து பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபிக்கு பார்த்தோன்னா மஜித் ஹுசைன் அவர்களுடைய புக் வந்து ஜாகிரஃபி பற்றின அவுட் சைட் கண்டென்ட் படிக்கிறதுக்கு பயனுள்ள புக்காக இருக்கும். இந்த புக் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த புக் சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம படித்தாலே புரிஞ்சுக்கிற அளவில் தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த புக் ப்ரிஃபர் பண்ணுறது போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு மெயின்ஸ்லேயுமே அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரிலிம்ஸில் படிக்கும் போதே ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு மெயின்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன புக் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இங்கிலீஷில் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரவி அக்ரஹாரி அவங்களோட புக் ப்ரிஃபர் பண்ணலாம். தமிழில் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தர்மராஜ் அவர்களுடைய புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ தர்மராஜ் அவர்களுடைய புத்தகம் வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட் எடிஷன் இருக்காது. ஸோ அதில் ஏஐ பற்றின கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அப்டேட்டடாக இருக்காது. அதை மட்டும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த புக் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா. ஓகேவா? என்ன புக் ப்ரிப்பேர் பண்ணாலுமே நம்மளுக்கு லேட்டஸ்ட் எடிஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் அப்டேட்டட் கண்டென்ட் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிஎஸ்லேயுமே வந்து தமிழ் இலக்கணம் சார்ந்த பகுதிகள் நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கும். அதை பற்றின அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கு தேவிரா அவர்களுடைய புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும். தமிழ் மொழியும் இலக்கணமும் அப்படிங்கிற தேவிரா புத்தகம். ஸோ இந்த புத்தகம் படிச்சிங்கனாலே தமிழ் பற்றின அவுட் சோர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து போதுமான புக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஜிஎஸை பொறுத்த மட்டுக்கும் அவுட் சோர்ஸுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது போக எக்கனாமி நம்மளுக்கு வந்து இதில் கவர் ஆகிருக்காது. ஸோ எக்கனாமி பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஜிஎஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்ட் நம்ம கவர் பண்ணுறது மூலமாக எக்கனாமியோட சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமான பேசிக் கண்டென்ட் நம்மளுக்கு கவர் ஆயிரும். அதுனால் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸை படித்தாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதுபோல் ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் ஒரு சில பாடங்கள் நம்ம வந்து 8th 7th படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் கண்டென்ட் நம்மளுக்கு இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயே கவர் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமா எக்கனாமியை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறது தான் இப்போ கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ப்ரிப்ரேஷனாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பாலிசி நோட்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான
நாளிதழ்கள் வெளியிடுவாங்க. அதே மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அரசாங்க நாளிதழ் நம்மளுக்கு வெளியிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சார்ந்து வர கேள்விகள் நம்மளால் எழுதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏஜென்சிஸ் வந்து நம்மளுக்கு பட்டியல்கள் எல்லாமே வெளியிடுவாங்க. ஸோ அதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கோம், போன வருஷம் எத்தனாவது இடத்துல இருந்தோம், ஸோ அந்த வளர்ச்சி விகிதம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு முன்னாடி யார் இருக்காங்க, நம்மளுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஓவராலாக 360 டிகிரி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எக்கனாமிக்ஸ் சார்ந்து படிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கை கட்டாயம் படிக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் அதுனா என்ன அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம போய் அந்த ரேங்க்கில் எத்தனாவது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போதில் ஆமாம் இது தானே படித்தோம், அப்போ இதில் நம்ம எத்தனாவது ரேங்காக இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அதுக்காக தான் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் போகணும் அப்படிங்கிறத வற்புறுத்துறது. சரிங்களா? எக்கனாமிக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். இதுக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக் அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தது நம்ம மிச்சம் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க புது சிலபஸில் எல்லா சப்ஜெக்ட் அடுத்துமே நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம வந்து இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் ஒரு சப்ஜெக்ட்க்கும் தனித்தனியாக படிக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபியில் ரீசெண்டாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தனித்தனியாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸை ஒதுக்கி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரெகுலராக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிளான் வந்து வச்சுக்கணும். டெய்லியுமே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா, அதை ரெகுலராக பார்க்குற ஹேபிட் வச்சுக்கலாம். அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை டெய்லி ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். டெய்லி டைம் ஒதுக்க முடியாது அப்படிங்கிறவங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா என்ன நியூஸ் பேப்பர் ஏதாவது உங்களுக்கு படிக்க முடியும் அப்படின்னா ஏதாவது நியூஸ் பேப்பர் படித்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன்னா நியூஸ் பேப்பரில் நம்மளே படித்து நோட்ஸ் எடுக்கும் போதில் எந்த கண்டென்ட் எங்கே படித்தோம் அது எது சார்ந்து வருது அப்படிங்கிறது நம்ம மனசில் ஆழமாக இருக்கும். அதை நம்ம மெயின்ஸில் எழுதும் போதில் கோட் பண்ணி எழுதுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் படித்து நோட்ஸ் எடுத்துக்கிறது தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் வே. ஸோ அது முடியலை அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கும் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த 3 வேலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். மேக்ஸிமம் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் இப்போ கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலுமே அதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். ஸோ இப்போது வந்து இந்தியா வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னா அதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போதில் போன வருஷம் எத்தனாவது இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கிறது நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் எடுத்துகிட்டு போனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுதான் ஜிஎஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற அவுட் சோர்ஸ்க்கான பெஸ்ட் லிஸ்ட். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம வெரிஃபை பண்ணி கொடுத்த புக்ஸ் தான். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு போதுமானதாக தான் இருக்கும். கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த புக்ஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த புக்ஸை நம்ம வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த புக்ஸை விட பெஸ்ட்டு புக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை. ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகி போனவங்களோட ரிவ்யூவை வச்சு தான் இந்த புக்ஸை நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை விட பெஸ்ட்டாக புக்கு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. சரிங்களா? இதில் கொடுத்துருக்க புத்தகங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. அதுலேயே நீங்கள் வந்து ஆன்லைன் அப்பியர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி நம்ம வாங்கும்போது நம்ம கையில் புக்காகவே ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை பிடிஎஃப்லேயே படிச்சுக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த புக்ஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே மேஜராகவே ஆன்லைனில் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். நம்ம வந்து அவுட் சோர்ஸை ப்ரிஃபர் பண்ணி படிக்க வேண்டியது டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கட்டாயம். ஸோ அதை ப்ரிப்ரேஷனை உங்களுடைய கன்வீனியன்ஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ப்பா. அடுத்த வீடியோவில் அடுத்த தகவலோடு பார்க்கலாம். தேங்க்யூ.